நான் தான் ஜோங்க. டுடே என்ன படம் பார்க்க போறோம்னா, க்ரூசியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு டிஃப்ரெண்ட்டான படங்க. நம்மலாம் இளமையா பொறந்து முதுமையில சாவோம். ஆனா, இங்க இருக்கிற ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, முதுமையில பிறந்து இளமையா சாகுறாரு. அதனாலேயே அவங்க அம்மா, அப்பானால வெறுக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த படம் எப்படின்றது தான் கதை. வாங்க வீடியோக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம். ரொம்பவுமே ஒரு சூப்பரான மூவி தாங்க. படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே போர்லாம் காட்டுறாங்க. அங்கே ஒரு இளமையான கப்பல் காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கப்பலோட பையன் வந்து பார்த்தீங்கன்னா, போருக்கு போகிற போல காட்டுறாங்க. போருக்கு போய் ஒரு 6 மாதம் ஆகுது. ஒரு லெட்டர் வருது. இது போல் உங்கள் பையன் செத்துட்டதா அப்படின்னு தகவல் வந்தோடனே அவங்க 2 பேர்னால தாங்கவே முடியல. செத்துட்டார் இல்லையா, அவருடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் மெக்கானிக். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தயாரிக்கப்பட்ட ஒரு வாட்சில் ரிவர்ஸ் பண்ணி விட்டுட்டு அவர் அந்த ஊரை விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டே போயிடுவாருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெட்டில் படுத்துட்டு இருக்கிறவங்க பேர் வந்து டைசி, கூட உட்காந்துட்டு இருக்க பேர் வந்து பார்த்திங்கன்னா கரோலினா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு முடியாம இருக்காங்க போல. அவங்க பக்கத்தில இருக்கிறவங்க கிட்ட போய் அந்த டைரி எடுத்துட்டு வந்து படின்னு சொன்னோனே, அவங்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைரிய படிக்க படிக்க இவங்க வந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கோ குழந்தை பொறக்குது. அந்த குழந்தைய போய் பார்க்க சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. அவங்க வந்து செத்து போற நிலைமையில இருக்காங்க. குழந்தை முகத்த ஒரு முறை பாருங்க அப்படின்னு சொன்னோனே, அவரும் போய் குழந்தைய பார்த்தா பயந்துடுறாரு. என்னடான்னா, அது ரொம்ப வயசான தோற்றத்தில அந்த குழந்தை பொறந்திருக்கு. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய சாகடிச்சிடலான்னு சொல்லிட்டு நதிக்கரை பக்கம் போகிறப்போ அங்கே இருக்கிற போலீஸ்கார் வந்து துரத்தின உடனே அந்த குழந்தைய வந்து அங்கேயே வச்சுட்டு பணத்தை வச்சுட்டு போயிடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயிலின்ற ஒரு கப்பலை காட்டுறாங்க. இவங்க வந்து அந்த குழந்தைய ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ரொம்ப வயசாகிருக்கு. உடனே அந்த குழந்தைய அவங்க பார்த்துட்டு சரி ஓகே, அந்த இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்களெல்லாம் இவங்க வந்து பார்த்துக்குவாங்க. அது மாதிரியான ஒரு முதியோர் ஆதரவற்ற இல்லம். இதை வந்து இவங்க குயிலி பார்த்துப்பாங்க. அங்கே தான் இந்த குழந்தை கிடைக்கும். ஸோ அந்த குழந்தைய தானே வளர்க்குறதா அவங்களுடைய காதலர்கிட்ட சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க. நான் இதுக்கப்புறம் இந்த குழந்தைய வளர்க்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த குழந்தையோட அப்பா பேர் வந்து தாமஸ். அந்த குழந்தையோட அம்மா பேர் வந்து கெரோலினா. ஸோ குயிலி வந்து இங்கே எல்லோரும் முன்னாடி வந்து இந்த குழந்தைய நான் தான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதரவற்ற இல்லத்தை முன்னாடி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து டாக்டர்லாம் வர வச்சு பார்ப்பாங்க. வர வச்சு பார்க்குறச்சு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு பல நோய் இருக்கிறதா சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா வளர ஆரம்பிக்கும். முதுமையாக வளரும். கை கால் முடியாமல், காது கண் எதுவுமே எப்படி ஒரு முதியவர்கள் இருப்பாங்களோ அது போல் வளர ஆரம்பிக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய வளர்த்த குயிலி வந்து ரொம்பவுமே நேசிப்பா. சரி தான் பையனை எப்படியாச்சும் நடக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பாதிரியார்கிட்ட கூட்டின்னு போகிறப்ப அவனையும் ப்ரேயர் பண்ணி நடக்க வைப்பாங்க. அதை பார்த்துட்டு ஃபாதரியார் வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து செத்து போயிடுவார். இது வந்து முதியோர் இல்லை இல்லைங்களா, டெய்லி வந்து ஒருத்தர் வந்து செத்துக்கிட்டே இருப்பார். இவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஏன் நம்ம மட்டும் சாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பார். தான் வந்து முதுமையிலேருந்து ரிவேஸ் ஆகி போயிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பொண்ணு வந்து பார்க்க வருவா, டெய்ஸி இந்த பொண்ணோட பேர். அது பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா ஹீரோக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிரும். அதுக்கப்புறம் டெய்ஸிக்கும் ரொம்ப பிடிச்சிரும். இங்கே வந்து குயிலி வந்து பார்த்திங்கன்னா தனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறதா சொல்லுவாங்க. அது வந்து ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவர் வந்து பையனாகவே வளர்ந்துட்டார் இல்லையா, புதுசாக ஒரு உறவு வர்றப்போ நம்ம விலகிடுவோமோ அப்படின்ற ஒரு பயத்தில் பார்ப்பார். இங்கே வந்து டெய்ஸி வந்து நம்ம ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கினே இருப்பார். இங்கே ஹீரோவும் தன்னுடைய இளமையை வந்து உணர்ந்துக்கிட்டே வருவார். ஆனால் அது அந்த பாட்டிக்கு கொஞ்சம் கூட பிடிக்காம கூட்டின்னு போயிடுவாங்க, டைஸியோட பாட்டிக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ இளமையாக உணர்றதை ஃபீல் பண்ணி வேலைக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வேலைக்கு போவார். கப்பல் வேலைக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான இடத்துக்கு கூட்டின்னு போய் ஹீரோவை வந்து சந்தோஷமாக இருக்க வைப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து நிற்கும். அந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா தான் ஒரு தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திப்பார். அது மட்டும் இல்லாமல் நான் தான் உன்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லுவார். அதெல்லாம் என்னெல்லாம் பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிவிட்டு அவரை வந்து ஒரு இடத்துல அனுப்பி விட்டுட்டு வந்து தாமஸ் போயிடுவார். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இளமையாக இருக்கிறத ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து இளமையாகிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு நான் இந்த ஊரை விட்டு போக போகிறதாகவும் வேலைக்கு திரும்ப வந்துடுவோம் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போவார். அப்போ குயிலி ரொம்பவுமே அழுது வழி அனுப்புவாங்க. இவர் வந்து கப்பல் பயணத்தில் போயிட்டு இருப்பார். அங்கே போய் கூட இவர் டெய்ஸிக்கு வந்து டெய்லி வந்து லெட்டர் போட்டிருப்பாங்க. டெய்ஸி வந்து ஒரு பெல்லி டான்ஸ் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. டெய்ஸியும் டெய்லி வந்து அவருக்கான லெட்டர் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து அவருக்கு ஒரு லவ் ஏற்படும். அந்த லவ்னால் ஆனால் அந்த லவ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கள்ளக்காதல். அவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் இல்லாத நேரத்தில் இவங்க 2 பேர் சந்தோஷமாக இருப்பாங்க. அதை கூட டெய்ஸிக்கு ஒரு எழுதி அனுப்புவார். அதை டெய்ஸி பார்த்துட்டு ரொம்பவுமே நொந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவர் கூட இந்த கேர்ள் கூட சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிடுவார் நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த போர்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கூட இருக்கிறவங்களாம் செத்து போயிடுவாங்க. இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா ஹீரோ வந்து திரும்பவுமே
இங்கே வந்து குயிலி கிட்ட வந்துருவாங்க. குயிலி வந்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு தான் பையன் வந்துட்டான் அப்படின்னு கட்டி பிடிச்சிக்க ஆரம்பிச்சுப்பாங்க. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக மாறிக்கிட்டு வருவார். இங்கே டெய்ஸியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வளர்ந்துட்டு இருப்பாங்க. டெய்ஸிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு பெல்லி டான்ஸ் வந்து பார்க்கறதுக்கு டெய்ஸி இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல தான் லவ் பண்ணுறதாகவும் ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கும்போது ஹீரோ வந்து வேணாம் அப்படின்னு வந்து மறுப்பு தெரிவிச்சிடுவார். ரொம்பவுமே கஷ்டத்தோடு வந்து டெய்ஸி வந்து போயிடுவாங்க. திரும்பவும் அவங்க டேடி வந்து தாமஸ் வந்து பேசுவார், நான் தான் உன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். அதுக்கப்புறம் அவருடைய அம்மாவை வந்து காட்டுவார். முதல் முறையாக அவங்க அம்மாவை பார்ப்பாரு. அது வந்து ஃபோட்டோவில் காட்டியிருப்பார், கெரோலினான்னு சொல்லிட்டு. அந்த பேர் தான் அவருடைய குழந்தைக்கும் வந்து ஹீரோ வந்து வைப்பார். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சு ஹீரோ கிட்ட தாமஸ் பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுவார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்ஸி வந்து வேற ஒருத்தரை லவ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அவர் ரொம்பவுமே மனசு நொடிஞ்சு போயிடுவார். மனசு நொடிஞ்சு போயிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக சுற்ற ஆரம்பிச்சிடுவார். ஊர் ஊராக சுற்ற ஆரம்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோக்கு வந்து ஒரு லெட்டர் வரும். இது போல் டெய்ஸிக்கு வந்து அடிபட்டதா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வந்தவுடனே உடனே டெய்ஸியை பார்க்க வந்து ஹீரோ வந்து கிளம்பி வந்துடுவார். இதுக்கப்புறம் நானே உன்னை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்ஸி கிட்ட சொல்கிறப்போ டெய்ஸி வந்து வேணவே வேணாம், உன் வாழ்க்கையை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு டெய்ஸி சொல்கிறப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே லவ் பண்ண ஆரம்பித்து சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பாலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடுவார். அதுக்கப்புறம் குயிலியும் வந்து செத்து போயிடுவாங்க. அதை வந்து ஹீரோனால் தாங்கிக்கவே முடியாது. அதுதான் அவருடைய வளர்ப்பு அம்மா இல்லையா. தாமஸும் செத்து போயிடுவார், குயிலியும் செத்து போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் இவங்க லைஃப்பை வந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. டெய்ஸியும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய டான்ஸ் வந்து பெல்லி டான்ஸ் வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்தில் இவ வந்து டெய்ஸி வந்து முழுவாது இருப்பாள். ஆனால் ஹீரோக்கு வந்து ஒரு பயம் வந்துடும். என்னை போலவே என் குழந்தையும் பிறந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ இல்லை அதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு டெய்ஸி வந்து அழகாக ஒரு பெண் குழந்தையை வந்து பெற்றெடுப்பா. அந்த குழந்தைக்கு வந்து கெரோலினான்னு பேர் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயத்தோடு தான் இருப்பார். ஒரு பயத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் விட்டுட்டும் போயிடுவார். நம்மளால் இவங்களுக்கு டெய்ஸிக்கு வந்து பிரச்சனை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவார். இப்போ புரியுதுங்களா? அந்த பெட்டில் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டெய்ஸியும் அண்டு கெரோலினாவும் தான். ஸோ ஃபைனலாக வந்து திரும்பவும் வந்து ஹீரோயினியை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா கெரோலினா ரொம்ப வளர்ந்துட்டு இருப்பாங்க. டெய்ஸியும் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் அவங்க கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோ கிட்ட கிளம்பிடுவார். ஹீரோ வந்து டெய்ஸி கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து டெய்ஸி கிட்ட ஒரு டைரி வரும். அந்த டைரியை படித்து பார்த்தா ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே குழந்தை பருவத்தை அடைஞ்சு இறந்தும் போயிடுவார். அந்த கடிகாரம் அகெயின் வந்து ரிவேர்ஸில் இருந்தது சரி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதுதான் கதை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.